Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு முகலாய் ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? பைனாப்பிள் ஜர்தா புலாவ். இது பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு பைனாப்பிளை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு பைனாப்பிள் இருந்துச்சு. நீங்க எந்த கப் யூஸ் பண்ணி கட் பண்ண பைனாப்பிள் மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்து அதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா வெறும் பால் மாத்திரம் சேர்த்துக்கிட்டா போதும். இது கூடவே ஃப்ளேவருக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூள். உங்ககிட்ட ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட நெய்ல ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு வேற எதுவுமே சேர்க்கல. வாங்க இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில ஊற வச்சிருங்க. இப்போ அந்த அரிசி ஊறிட்டு இருக்கிற அதே டைம்ல ஒரு கடாயை அடுப்புல வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். அப்படியே பக்கத்துல ஒரு சாஸ்பேன்ல 1 கப் அரிசிக்கு 1.5 கப்புங்கிற அளவுல தண்ணி சேர்த்து சூடாக வச்சிருங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட நெய் சூடானதுமே அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளை சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் எல்லாம் வதக்க வேண்டாம், ஒரு 1 நிமிஷம் வதக்குனா போதும். இது கூடவே நம்ம பைனாப்பிள் நல்லா வெந்து ஜூஸியா வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடலாம். பைனாப்பிள் நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வேக விட்டுருங்க. இந்த பைனாப்பிள் நல்லா சாஃப்ட் ஆகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் தாங்க டைம் எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த 1/2 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த பால்ல குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சிருந்தேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்க குங்குமப்பூவை ஸ்கிப் பண்ணிட்டு பால் மாத்திரம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் நாம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கடாயை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி சிம்லே ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. இது கூடவே நாம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் அளவுக்கு சுகரை சேர்த்துக்கலாம். 1:1 ரேஷியோல சேர்க்கணும். 1 கப் பைனாப்பிள் எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம சேர்த்திருந்த சுகர் எல்லாம் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பைனாப்பிள் மிக்சரை குக் ஆயிட்டு இருக்கிற ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணாலுமே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு குக் ஆனதுமே இதுல நாம வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கவர் பண்ணி ஒரு தம் ஸ்டேஜ்ல இதை விட போறோம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே அடுப்புல வச்சிருங்க. நல்ல அடிகனமான பாத்திரமா பார்த்து இது பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா அடியில ஒரு தோசை தவா இல்லைன்னா வேற ஏதாச்சும் கொஞ்சம் கனமான பாத்திரத்தை வச்சு அது மேல இதை வச்சு தம் போடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ரைஸ்ல இருந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்தி இருக்கு. ரைஸ் பாத்தீங்கன்னா இத மாதிரி குழையாம உதிரி உதிரியா இருக்கணும். நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்றதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாத்திடலாம். நம்மளோட பெர்ஃபெக்டான பைனாப்பிள் சர்தா புலாவ் ரெடி. இனி ஒரு வாட்டி பைனாப்பிள் இருக்கிறப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஒரு டிஃபரெண்டான ஸ்வீட் ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கட்டும். நான் சொன்ன இதே மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.